என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம். இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிராமங்களில் ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு தாவரத்துடைய பெயர் சேத்துப்புண் செடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக வயல் வெறுப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான தாவரம் இந்த சேத்துப்புண் செடி. கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சேரில் சகதியில் இறங்கி அவங்க அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தேவை இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த சேத்துப்புண் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படும். அதாவது விரல்களுக்கு நடுவில் வெண்மை நிறமாக ஒரு ஃபங்கஸ் வந்தது போல் ஒரு புண் ஏற்படும். அந்த இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த காலே ஒரு துர்நாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிராமங்களில் கொஞ்சோண்டு அந்த இலையை எடுத்து நல்லா கொஞ்சம் மஞ்சள் வச்சு அரைச்சி அந்த கால்களில் சேத்துப்புண் வரக்கூடிய இடங்களில் அதை வச்சுட்டாங்கன்னா ஒரு மாதத்திலே பார்த்திங்கன்னா அது முழுசாக குணமடைந்து போகிறத பார்க்கலாம். இந்த சேத்துப்புண் செடியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இது ஆன்டி ஃபங்கல் அப்படின்னு சொல்லுவோம். பூஞ்சை சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷனுக்கு இந்த சேத்துப்புண் செடி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தொடை இடுக்குகளில் ஒரு கடுமையான அரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அதே போல் அக்கல் பகுதிகளில், கழுத்து பகுதிகளில் ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன், படர் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய், லேசாக அரிப்பு ஆரம்பிக்கும். அரிப்பு ஆரம்பித்த பிறகு அந்த இடம் பார்த்திங்கன்னா கருப்பாக வட்டமாக இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அது அங்கங்கே திட்டாக பரவ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நோய். இதற்கு படர் தாமரைன்னு பேர். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லிச்சன் பிளானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். லிச்சன் பிளானஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கால்களில் கைகளில் சின்னதாக வட்டமாக ஒரு பேச்சஸ் மாதிரி ஆரம்பிக்கும். அரிப்பு சொல்லி மாளாது. 24 மணி நேரமும் அரிப்பு கடுமையாக இருக்கும். அந்த பேச்சஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல பரவி பார்த்திங்கன்னா கடைசியில் நாக்கெல்லாம் கூட அந்த பேச்சஸ் வரக்கூட ஒரு நிலைமை ஏற்படும். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த நாக்கெல்லாம் சுவை அரும்புகள் இறந்து போய் பர்மனெண்ட்டாக சுவையே இல்லாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக மாறிடும். இந்த லிச்சன் பிளானஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரி, படர் தாமரை ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையும் சரி, இது இரண்டுத்துக்குமே இந்த சேத்துப்புண் செடி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த மருந்து. நிறைய கிராமங்கள்லாம் இந்த தோல் நோய்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த சேத்துப்புண் செடியை எடுத்து நல்லா அரைச்சி அதில் மஞ்சள் கலந்து அந்த ஒரு பேஸ்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரத்துக்கு அந்த தோல் நோய் இருக்கக்கூடியவர்களை அங்கேயே தங்க வச்சு அவங்க உடம்பு ஃபுல்லாக பூசி குளிக்க செஞ்சுருவாங்க. ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து முழுமையாக குணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சேத்துப்புண் செடியை பொறுத்தவரையிலும் ரொம்ப க்ரானிக் கண்டிஷன் லிச்சன் பிளானஸ் மாதிரி வரும்போது சேத்துப்புண் செடியுடைய முழுமையான தாவரத்தை நல்லா அரைச்சி எடுக்கக்கூடிய அந்த சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து அதை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். அப்படி அதிகமாக இல்லை, ரொம்ப சின்ன பேச்சஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த செடியை நல்லா அரைச்சி குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே போதும். பொதுவாக இன்றைக்கு நிறைய அந்த செடிகள் அவைலபிள் இல்லாததுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கு வைத்தியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செடியை அரைச்சி பதப்படுத்தி அதை ஒரு எண்ணெயாக மாற்றி வச்சுக்கிறாங்க. அந்த எண்ணெயை தோல் அரிப்பு இருக்கக்கூடிய இடங்களில், தலைப்பகுதிகளெல்லாம் தடவி குளித்தாலே முழுமையாக தோல் நோய் நீங்கிறத பார்க்கலாம். சேத்துப்புண் செடி அதே மாதிரி இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை டேண்ட்ரஃப்னு சொல்லக்கூடிய பொடுகு பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கெலாம் மாடர்ன் மெடிசனில் நம்ம பொடுகு அப்படின்னு போனாலே உடனே என்ன சொல்லிடுறாங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது பொடுகு இல்லை, ஸ்கேப்சோரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு பீதியை கிளப்பிடுறாங்க. இந்த மாதிரி பொடுகு பிரச்சனை இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணலான்னா இந்த சேத்துப்புண் செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கத்தை அல்லது
சேத்துப்புண் செடியுடைய சூரணத்தை நன்றாக சிறிதளவு வெந்நீரில் கலந்து தலை முழுவதும் ஒரு பேக் மாதிரி போடணும். இந்த பேக்கை வந்து ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அதன் பிறகு வெந்நீர் வைத்து தலையை கழுவிடணும். இதை ஒரு பழக்கமாக ஒரு வாரத்திற்கு 2 முறை அல்லது 3 முறை அப்படின்னு செய்யும்போது மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த டேண்ட்ரஃப் சம்மந்தப்பட்ட பொடுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து குணமாகிறத பார்க்கலாம். அவ்வளவு எஃபெக்டிவான ஒரு சூரணம் வந்து இந்த சேத்துப்புண் செடி சூரணம், அல்லது அந்த சேத்துப்புண் செடியே கரைச்சா கூட நல்ல மையை அரைச்சி நம்ம தலை ஃபுல்லாக பத்து போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து உபயோகப்படுத்தி பார்க்கணும்னா அந்த பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிரந்தரமாகவே குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். சேத்துப்புண் செடியுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது இந்த சேத்துப்புண் செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு லிக்விடை நல்லா அரைச்சி அதிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, அதை வந்து ஒரு 10 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிடணும். அதே போல் அந்த சாறை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை வலி இருக்கக்கூடிய முட்டுகளில் தடவி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிக்க செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் குறைவதை நம்ம பார்க்கலாம். நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அந்த சேத்துப்புண் செடியிலேருந்து எடுக்கக்கூடிய தைலத்தை அந்த முட்டுகள் எல்லாம் தடவிட்டு சிறிதளவு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முட்டையுடைய வெள்ளைக்கரை மட்டும் அந்த தைலத்தை நல்லா குழைச்சி அந்த வலி இருக்கக்கூடிய இடங்களில் பத்து போடுறாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து அது அப்படியே கொஞ்சம் வெந்நீர் வச்சு கழுவ சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும்போது கால்களில் பாதங்களில் ஏற்படக்கூடிய முட்டு வலிகள் வீக்கங்கள் நன்றாக குறையிறத பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த பாதம் வீங்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்கெல்லாம் அந்த சேத்துப்புண் செடியை அரைச்சி அந்த பாதம் வீக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இரவு படுக்கும்போது தடவினாங்கனாலே அந்த வீக்கம் நன்றாக வேகமாக குறையிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த சேத்துப்புண் செடியை பொறுத்தவரையிலும் படர்தாமரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், உடலில் ஏற்படுகின்ற அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், லிச்சன் பிளானஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், பொடுகுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். இன்றைக்கு மனுஷபுத்திரன் அவர்கள் சமூகத்தில் நடக்கும் எந்த பிரச்சனையை பற்றி நம்மிடையே அலசி ஆராய வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் செய்திகளை அறிந்து கொள்வதில் அல்லது பரபரப்பான விஷயங்களை அறிந்து கொள்வதில் நமக்கு இயல்பாகவே ஒரு ஆர்வம் உண்டு. உதாரணமாக நாம் கற்பனையில் பார்க்கக்கூடிய அல்லது திரைப்படங்களில் பார்க்கக்கூடிய சில காட்சிகளை அவை நேரடியாக எங்காவது பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதை நாம் பார்ப்பதில் ஒரு கூடுதலான ஆர்வம் நமக்கு இயல்பாகவே உண்டு. உதாரணமாக மனிதர்கள் அடிக்கப்படுகிற காட்சி, சித்திரவதை செய்யப்படுகிற காட்சி, கொலை செய்யப்படுகிற காட்சி, இதேபோல் ஒரு மிகப்பெரிய வன்முறைகள், அந்த வன்முறை சார்ந்த செயல்கள் சித்தரிக்கப்பட்ட திரைப்படங்கள் வருவதை விட நமக்கு அது நிஜமாக நடக்கிற போது யாராவது அதை தங்களுடைய கேமராவில் பதிவு செய்திருந்தாலோ புகைப்படமாக எடுத்திருந்தாலோ நம்முடைய மனம் அதை பார்ப்பதில் ஒரு இயல்பாகவே ஒரு ஈடுபாடு கொண்டிருக்கிறது. இந்த ஈடுபாடு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நோயாக சமூகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். அதாவது நாம் சமீபத்தில் நிறைய சமூக வலைத்தளங்களில் அதுபோன்ற பல காட்சிகள் பதிவு செய்யப்படுகின்றன. ஒரு காவல்துறையினர் ஒரு பொதுமக்களை அடிப்பது போன்ற காட்சியோ அல்லது வேறு நபர்கள் ஒருவரை அடிப்பது, தன்னுடைய தலையை வெட்டுவது, தீயில் வைத்து எரிப்பது, இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு செல்ஃபோன் கேமராக்களில் நேரடியாக பதிவு செய்யப்படுகின்றன. பல சமயங்களில் அது ஒரு உண்மையை உலகிற்கு சொல்கிற அல்லது ஒரு குற்றத்தை உலகுக்கு சொல்கிற ஒரு விஷயமாக கூட பலரால் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதை தாண்டியும் அதற்கு பல்வேறு விதமான சமூக விளைவுகள் ஏற்படுகின்றன. அதாவது நீங்கள் ஒரு குற்றச்செயலை அதனுடைய கொடூரத்தன்மையை நேரடியாக பார்க்கிற போது நீங்கள் வெறுமனே அந்த குற்றத்தினால் அதிர்ச்சி அடைகிறீர்கள் அல்லது அந்த குற்றத்தை பற்றி தெரிந்து கொள்கிறீர்கள் அல்லது அது ஒரு செய்தியாக மட்டும் உங்கள் மனதில் பதிகிறது என்று அதற்கு அர்த்தமல்ல. மாறாக அந்த குற்றச்செயல்களை நீங்கள் நேரடியாக இது போன்ற ஒரு காட்சிப்பதிவுகளின் மூலம் பார்க்கிற போது உங்கள் மனதில் பலவிதமான மாற்றங்கள் நடக்கின்றன. உதாரணமாக ஒருவர் ஒரு குடும்பத்தில் அவர் ஒரு இயல்பாக ஒரு மனநோய் கூறு கொண்டவராக இருக்கலாம்.
அதீதமான பதட்டம், நிம்மதியின்மை, சஞ்சலம், நிறைய கற்பனை செய்து கொள்வது அல்லது ஒரு அதீதமாக உணர்ச்சி வசப்படுவது, இது போன்ற இயல்புகள் ஒருவருக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒருவர் இது போன்ற ஒரு காட்சியை பார்க்கிற போது அவர் உணர்வு ரீதியாக மிகவும் பாதிக்கப்படுகிறார். ஒன்று, அவர் அதனால் மனதளவில் தாக்கப்படுகிறார். இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு ஏதாவது ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று நினைக்கிறார், அல்லது அதுபோன்ற ஒரு செயலை தானே செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திற்கு கூட அவர் ஆட்படுகிறார். சமீபத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை நீங்கள் கவனிக்கலாம். அதாவது தன்னை நேசிக்க மறுத்த பெண்ணை கொடூரமாக தாக்குவது, பொது இடத்தில் வைத்து வெட்டுவது அல்லது கொலை செய்வது, கத்தியால் குத்துவது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருவதை நீங்கள் கவனிக்கலாம். இது எப்படி நடக்கிறது? ஏதாவது ஒரு பெண் அப்படி கொல்லப்படுகிற போது அது மிகப்பெரிய அளவிற்கு செய்தியாக அல்லது அது சார்ந்த ஒரு மிகப்பெரிய பதட்டம் ஒரு சமூகத்தில் உருவாக்கப்படுகிறது. அப்பொழுது அதன் மூலமாக பலரும் அதிர்ச்சி அடைகிறார்கள், அதுபோன்ற குற்றங்களை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த காட்சிகளையோ இந்த செய்திகளையோ திரும்ப திரும்ப கேட்கிற ஒரு நபருக்கு, அதே போன்று யாரோ ஒரு பெண்ணிடம் அவர் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி ஏமாற்றமடைந்த ஒரு நபர், அவர் ஒரு மனநோய்க்கூறு கொண்டவராக இருந்தால் அத்தகைய குற்றத்தை தானும் செய்தால் என்ன என்கிற மனநிலைக்கு அவர் ஆட்படுகிறார் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது குற்றத்தை பற்றிய செய்திகளே ஒரு குற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது. இதை லீம்டு கிரைம்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அல்லது ட்ரெண்டிங் கிரைம்ஸ் என்று கூட அதை சொல்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வகையான குற்றச்செயல்கள் அது சமூகத்தில் தொடர்ந்து பேசப்படுவதாலும் பார்க்கப்படுவதாலுமே அத்தகைய குற்றச்செயல்கள் ஒரு சமூகத்தில் அதிகரிக்கின்றன என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற ஒரு குற்றச்செயல்களை அல்லது வன் செயல்களை நாம் தொடர்ந்து புகைப்படங்களாகவோ அல்லது வீடியோ காட்சிகளாகவோ பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாக வன்முறை என்பது நமக்கு பழகிப்போன ஒன்றாக, எந்த அதிர்ச்சியும் ஊட்டாத ஒன்றாக, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய உள்மனதினுடைய ஒரு கேளிக்கையாக கூட அது மாற ஆரம்பித்து விடுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம் அனைவருக்குமே இருக்கிறது என்று தோன்றுகிறது. அதாவது நீங்கள் இப்படி ஒரு குழுவோ தனிநபரோ ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மீது நீங்கள் இழைக்கிற அந்த வன்முறைகளை நீங்கள் தொடர்ந்து தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புவதோ சமூக வலைத்தளங்களில் பரவச் செய்வதன் மூலமாக சமூகத்தில் பல்வேறு விதமான பதட்டங்கள் உருவாகின்றன. குழு சார்ந்த வன்முறைகள், அதாவது ஏதாவது ஒரு இனப்பிரச்சனையிலோ அல்லது மொழி பிரச்சனையிலோ மத பிரச்சனையிலோ ஜாதி பிரச்சனையிலோ ஒரு நபர் இன்னொரு குழுவால் தாக்கப்படுகிற போது அந்த தாக்குதலை நீங்கள் நேரடியாக நீங்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினாலோ அல்லது வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் நீங்கள் அதை பரப்பினாலோ அதன் மூலமாக புதிய பல சமூக மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. அத்தகைய மோதல்கள் பல முறை இந்தியாவில் பல இடங்களில் நடந்திருக்கின்றன என்பதையும் கூட நாம் இந்த இடத்தில் மறந்துவிடக்கூடாது. இது ஒரு விஷயம். இன்னொன்று, இது போன்ற விஷயங்களை பார்ப்பவர்கள் அடையக்கூடிய உணர்ச்சி வசப்பட்ட நிலை. அப்பொழுது அவர் கண்மூடித்தனமாக தன் அருகாமையில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவரை எதிரியாக பாவித்து கொண்டு அவரை தாக்குவதற்கு அல்லது பழிவாங்குவதற்கு அழிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. இது எங்கிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்று நாம் பார்த்தால், உண்மையில் வன்முறையின் மீது நமக்கு இயல்பாகவே ஒரு நாட்டம் இருக்கிறது. நாம் அந்த வன்முறையை நாம் சரியான அளவில் கண்காணித்து கவனித்து அவற்றை நாம் நெறிப்படுத்தாவிட்டால் அந்த வன்முறை உணர்ச்சி என்பது அது பல்வேறு ரூபங்களில் இது போன்ற செய்திகளை பார்க்கிற போது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. திடீரென சிலர் தனிப்பட்ட முறையில் குற்றங்களை செய்வதற்கு அஞ்சக்கூடியவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து கொண்டு தங்களுடைய அடையாளங்களை மறைத்து கொண்டு குற்றங்களை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவதையும் கூட நாம் பார்க்கிறோம். ஒரு குழு வன்முறை என்பது கூட இப்படித்தான் ஒரு சமூகத்தில் உருவாகிறது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு விதமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது உண்மையில் குற்றத்தின் மீதான ஒரு ஆசையை உண்டு பண்ணுகிறது. சிலர் அந்த குற்றத்தை நாமும் செய்து பார்த்தால் என்ன என்கிற ஒரு விதமான மனத்தூண்டுதலை அவர்கள் அடைகிறார்கள். இது எல்லோரும் இதை செய்வதில்லை. ஒரு சிலர் ஏற்கனவே பலவீனமான மனநோய்க்கூறு கொண்டவர்கள் இத்தகைய ஒரு நிலைக்கு ஆட்படுகிறார்கள். குழந்தைகள் இது போன்ற விஷயங்களை பார்க்கிற போது அவருடைய மன அமைப்பே பெருமளவிற்கு இது போன்ற காட்சிகளின் காரணமாக சிதைந்து விடுகிறது என்று உளவியலாளர்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுகிறார்கள். என்று கேட்டால், குழந்தைகளுக்கு அவற்றினுடைய அறம் சார்ந்த நீதி சார்ந்த விஷயங்களை பிரித்தறிய முடியாது. முதலில் அந்த காட்சிகளை அவர்கள் பயத்துடன் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள், பிறகு ஆர்வத்துடன் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள், பிறகு அந்த காட்சிகளை அவர்கள் கற்பனை செய்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள்.
இந்த நிலையில்தான் ஒரு விஷயத்தை நாம் காட்சியாக நாம் பதிவு செய்கிறோம் என்றால் அது அந்த குற்ற தொடர்பான வழக்குகளுக்கு பயன்படுவதை தாண்டி அது பொதுமக்களிடம் ஒரு பரவலான கேளிக்கையாக அல்லது பரவலாக பார்க்கப்படுவதற்கு, விவாதிக்கப்படுவதற்கு, பேசப்படுவதற்கான ஒரு விஷயமாக அதை மாற்றுவது என்பது மிக ஆபத்தான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். இதன் மூலமாக தொடர்ந்து அது போன்ற குற்றங்கள் பெருகுவதை தவிர வேறு எதுவுமே ஒரு சமூகத்தில் நடப்பதில்லை. ஒரு சமூகத்தில் நல்லுணர்வுகள், மென்மையான உணர்வுகள் வளர்க்கப்பட வேண்டும். குற்றங்கள் சமூகத்தில் நிகழ்கின்றன, வன்செயல்கள் நிகழ்கின்றன என்பது உண்மை. ஆனால் அதை காட்டுவதில், அதை பகிர்ந்து கொள்வதில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய பொறுப்பற்ற தனம் என்பது குற்றங்களுக்கு நீர்விட்டு வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருந்துவிடக்கூடாது. மாறாக நாம் குற்றங்களையும் சமூகத்தையும் பிரிக்கக்கூடியதாக நம் செய்திகளை அளிப்பதிலும் அல்லது செய்திகளை பதிவு செய்வதிலும் நம்முடைய அணுகுமுறை இருக்க வேண்டும். இதில் ஊடகங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடிய தனிமனிதர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த கூட்டு பொறுப்பின் மூலமாகத்தான் குற்றத்திலிருந்து இந்த சமூகத்தினுடைய அனைத்து விதமான ஒரு வேதனைகளையும் துயரங்களையும் நாம் அழிக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தின் மாநில செயலாளர் திரு எஸ். பாலா. ஒரு அமைப்போட செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு, சமுதாய பணிகளில் முழுமையாக அவங்களை ஈடுபடுத்திக்கணும்னா என்ன பண்ணணும், இதை தாண்டி அவங்களுக்கு இருக்கிற சோகங்கள், கோபம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தோட மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். இன்னைக்கு ஒரு அமைப்போட செயலாளர், மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுச்சியோடு இருக்கிறத பார்க்குறோம். எதையும் ஒரு விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அதனால் அவங்களுடைய எதிர்காலம் வளமாகணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு குறிக்கோளும் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து மனதளவில் இன்னும் பலவீனமாக இருக்கக்கூடிய நிறைய பேரையும் பார்க்குறோம். தற்கொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்க கையாளுறாங்க. ஏதாவது ஒன்றுன்னா போராட்டங்கள் அப்படின்னு போறாங்க. அப்படி போறதுக்கான காரணம் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு, இன்னைக்கு இருக்கிற சூழல் அதுக்கு எந்த அளவுக்கு சாதக பாதகத்தோடு அமைஞ்சிருக்கு, இதை மாற்றணும் அப்படின்னும் போது அடிப்படையில் எல்லாத்தையுமே இளைஞர்கள் தான் உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு சமுதாயம் முழுமையாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னும் போது அதில் இளைஞர்களோட பங்களிப்பு என்னவா இருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை, கருத்துக்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். பொதுவாக இன்னைக்கு இளைய சமுதாயத்தினர், இளைஞர்கள், அதுவும் மாணவர்கள் ரொம்ப கோபமாக வேகமாக செயல்படுறாங்க. அது சில நேரத்தில் அவங்களுக்கே கூட பாதகமாக அமையிறதை நம்ம பார்க்குறோம். இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? பொதுவாகவே இளைஞர்கள் வந்து, இளம் தலைமுறை வந்து ஒரு உணர்வுபூர்வமானது. ஒரு சமூகத்தில் இளம் தலைமுறையை தான் ஆற்றல் மிக்க பிரிவினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆற்றல்னா, உடலாலும் சரி மனதாலும் சரி எதையும் புதிதாக சிந்திக்கக்கூடிய, செய்யக்கூடியவர்கள் தான் இளம் தலைமுறை. அப்போ இந்த சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான பிரிவினர்களாக இளைஞர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த இளம் தலைமுறைகளுக்கு அவங்களுக்கான வாய்ப்பு வந்து விரிவான அளவில் கிடைக்கும்போது அவங்க தொடர்ந்து இந்த சமூகத்தில் பல நல்ல பயன் தரக்கூடிய செயல்களை செய்வாங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவான மிக முக்கியமானது. அப்போ வாய்ப்புகள் மறுக்கப்படுற ஒரு சூழலில் தான் அவங்க வேறொரு நிலைமைக்கு தள்ளப்படுற ஒரு சமூக சூழலும் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா குறிப்பாக 30 வயது கீழே 10 வயதுக்கு மேலே, அதாவது 13 வயதுக்கு மேலே இந்த பிரிவினர் வந்து எப்போவுமே ஒரு ஆக்டிவான்னு சொல்கிறாங்கல்ல, எப்போவுமே துடிப்பு மிக்க ஒரு பிரிவினராக இருப்பாங்க. இந்த துடிப்பு மிக்க பிரிவினர் வந்து எதையும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமாக இருப்பாங்க. நீங்கள் உலக அளவில் நடந்த பல விஞ்ஞானிகள் இருக்காங்கள்ல, அவங்க கண்டுபிடிப்புகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபேஸ்புக்கு நவீனமாக பயன்படுத்துகிறாங்க. ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்ச வரைக்கும் இந்த விஞ்ஞானிகள் பூரா ஒரு இளம் பிரிவினர் தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையிலிருந்து புதிதாக ஒரு புதிய கோணத்தில் சிந்திப்பாங்க. அப்படி சிந்திக்கும் போது தான் பல புதிய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. நியூட்டன் ஆப்பிள் விழுந்ததை
பார்த்து புவியீர்ப்பு விசை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதில் துவங்கி ஃபேஸ்புக் கண்டுபிடிச்ச ஒரு தொலை ஊடகம் வரைக்கும் இப்படி நிறைய கண்டுபிடிப்புகளை புதுமையாக செய்யக்கூடியவர்கள். அப்படி ஒரு இளம் பிரிவினர்களுக்கான ஒரு ஆற்றலை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் எங்களை போன்றவர்களுடைய விருப்பமாக இருக்குது. இப்போது ஒரு பள்ளி தேர்வுகள் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் சிறிய தோல்விகளை கூட சாங்கிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 10ஆம் வகுப்பு தேர்வாக இருக்கட்டும், 12ஆம் வகுப்பு தேர்வாக இருக்கட்டும், ஒரு வேலைக்கு சரியாக போக முடியல, இந்த மாதிரியான ஒரு சூழலில் கூட கையாள முடியாமல் தற்கொலைக்கு போகிற ஒரு தலைமுறையும் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த அளவுக்கு மன ரீதியான ஒரு வலிமை இல்லாதவர்களாக ஏன் இன்னைக்கு சமுதாயத்தினர் இருக்கணும்? கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு வந்து விசாலமான பார்வையை வழங்கணும். ஏன்னா ஒரு மனிதன் ஏன் கல்விக்கூடங்களுக்கு போகிறான்னா, அவன் தன்னுடைய முன்னோர்களிடம் உருவாக்கிய கண்டுபிடிச்ச திறமைகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு இடம்தான் பள்ளிக்கூடம். அப்போ அந்த பள்ளிக்கூடம் என்பது ஒரு விசாலமான பார்வையை அவனுக்கு வழங்கணும். அதற்கான பயிற்சிகள், அதற்கான ஆர்வத்தை தூண்டக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்படி நடத்தும்போது அந்த மாணவனுக்கு அவனுடைய சிந்தனை என்பது ஒரு ஆக்கப்பூர்வமானதாக, துடிப்பு மிக்கதாக மேலும் மாறும். ஆனால் இன்றைக்கி கல்வி நிலையங்கள் என்ன நடக்குதுன்னா, எதுக்கெடுத்தாலும் தேர்வு, எப்போ பார்த்தாலும் தேர்வு, இப்படியான ஒரு அணுகுமுறை என்பது அவனை வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளுது. தேர்வு எழுதணும், மார்க் வாங்கணும், தேர்வு வைக்கிறது மட்டும் இல்லை, மார்க் வாங்கணும், அதில் முதல் இடம்தான் எங்களுக்கு வேணும், எல்லோருக்கும் முதலிடம் நோக்கி அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை இந்த கல்வி முறை என்பது அவனுக்கு கொடுக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, அவனுக்கு ஒரு மன ரீதியான ஒரு நெருக்கடியை கொடுக்குது. நீங்கள் பள்ளிக்கூடங்களில் இப்போ விளையாட்டுக்கான இடம் எப்படி இருக்குது? ஆண்களுக்கு இந்த நிலைமை, பெண்களுக்கு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய விளையாட்டு திடல் இருந்தாலும் பெண் குழந்தைகளுக்கு, மாணவிகளுக்கான அந்த வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இப்படியான கலை, விளையாட்டு, அவனை விவாதிக்கிறதுக்கான மாணவர்களுக்கான பொழுதுபோக்கு எல்லாமே மறுக்கப்பட்டு தேர்வு, மதிப்பெண் அப்படிங்கிறத மட்டும் நோக்கி தள்ளும்போது இயல்பாகவே மாணவர்களுக்கு ஒரு மனப்பூர்வமான நெருக்கடியை இந்த முறை வந்து உருவாக்குது. இதிலிருந்து மீட்டு வர்றதுக்கு ஒரு கதை வாசிக்கிறதுக்கோ, ஒரு கவிதை படிக்கிறதுக்கோ எங்கே இருக்குது? பள்ளிக்கூட நூலகங்களில் திறக்கிறதே இல்லை. அதான் நிலைமை. திறந்தாலும் நூல்கள் மாணவர்களுக்கு கிடைக்காத இதுதான் இருக்குது. அது கை கட்டினது வாய் கட்டாதுன்றது மாதிரி பள்ளிக்கூடத்தில் நூலகம் இருக்குது, நூலகத்துக்குன்னு கட்டணம் கட்டுறாங்க, ஆனால் மாணவர்களுக்கு நூல்கள் வழங்கப்படலை. நூல்கள் படிக்கும்போது தான் ஒருவன் மனதனுடைய சிந்தனை, வரலாறு படிக்கும்போது இன்னும் நம்முடைய சிந்தனை என்பது விரிவாவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை வழங்கியிருக்கா அப்படிங்கிறத நம்ம சுயமாக சிந்தித்து பார்க்கும்போது தான் இதில் இருக்கக்கூடிய பின்பக்கம், மாணவர்கள் ஏன் இப்படியான நிலைமைக்கு வர்றாங்க, தற்கொலைக்கு போகிறாங்க, அவங்களே தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைமையை ஏன் உருவாகுது, அவனுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், அவனுக்கு விளையாடணும்னு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், இதெல்லாம் விட்டுட்டு ஏன் தன்னையே மாய்க்கணும்? அவனுடைய ஆசை, விருப்பம், கனவு, லட்சியம் எல்லாத்தையும் ஓரமாக விட்டுட்டு ஏன் மற்றொரு பாதை, அது தன்னையே அழிக்கக்கூடிய ஒரு பாதையை தேர்வு செய்கிறான் அப்படிங்கிறத நினைக்கும்போது இந்த நெருக்கடியை போக்குவதற்கு ஒரு புதிய வழிமுறைகளை நாம் யோசிக்க வேண்டியிருக்கு. வாசிப்பு, கலை, பொழுதுபோக்கு போன்ற விஷயத்தை நாம் இன்றைக்கி ஏற்கனவே இருந்தது அளவுக்கு கூட இன்றைக்கி கல்வி நிலையங்களில் வழங்கலை. அதற்கான வாய்ப்புகளை புதிய கல்வி என்பது நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இப்போ கூட புதிய கல்விக் கொள்கை குறித்த விவாதங்கள் முன்னுக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் கல்விக் கொள்கை குறித்த விவாதங்கள் வந்திருக்கு. அந்த கல்விக் கொள்கையில் இதற்கான இடம் இருக்கா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. மாணவர்களுக்கான அந்த வாய்ப்புகள் வழங்குவதற்கு எல்லா குழந்தைகளும் அதற்கான பயிற்சியை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்கிறதுலையும் புதிய கல்விக் கொள்கை குறித்த அந்த விவாதங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது.
இப்போ ஒரு சமூக ரீதியா நம்ம பார்க்கும்போது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளா இன்னைக்கு இந்த குற்றங்கள் அப்படின்னு வரும்போது இளம் சிறா இந்த ஜுவனைல் கிரைம் வந்து இப்போ அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். அந்த அடலசன்ட் வயசுல இருக்கிறவங்க வந்து அதிகமான ஒரு குற்ற செயல்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. இதற்கு என்ன சரியான ஒரு நெறிகாட்டுதல் இல்லையா? எங்க தவறி போறோம் நம்ம அவங்கள சரியானபடி கொண்டு வரதுக்கு? இல்லை, சிறார்கள் அப்படின்னு வந்துட்டாலே அவங்க ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு தவறை செஞ்சிடறாங்க. அவங்களையும் சிறை கைதிகளைப் போல நடத்துகிற ஒரு முறை தான் இன்னைக்கு இருக்குது. இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் செய்திகள் வந்திருக்கும், அந்த சிறார்கள் இருந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறாங்க, ஆயுதங்கள் இருக்கிறதா கைப்பற்றுறாங்க. அப்போ மற்ற சிறை கூடங்களைப் போல சிறார் கூடங்களை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நான் என்ன சொல்ல வர்றோம்னா, அவர்களுக்கான அந்த சீர்திருத்த இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் அவருடைய சிந்தனையை வலுப்படுத்தக்கூடிய ஒரு புதிய சிந்தனை, புதிய விஷயத்தின்பால் ஆர்வத்தை ஏற்படுத்துகிற ஒரு திட்டம் நம்மகிட்ட இருக்கா, நம்ம அரசாங்கத்திட்ட இருக்கா? ஏன்னா ஒரு குற்றத்தை சரி செய்யணும்னா அதற்கு ஒரு வழிமுறையை நம்ம உருவாக்கணும். வழிமுறையை உருவாக்கினா தான் அந்த விஷயத்தை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும். அப்போ இன்னைக்கு அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் அப்படியான வாய்ப்புகள் என்ன இருக்குது? ஒரு நூலகம் திறக்கும்போது சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சீர்திருத்த பள்ளிகளை ஒரு புதுமையான முறையில், இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முறைக்கு மாற்றாக அந்த குழந்தைகளை நாம் இந்த சமூகத்தில் இணைக்கக்கூடிய முறையில் செய்வதற்கான நடவடிக்கைகளை நம்ம துரிதப்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா 10ஓட ஒரு விஷயமாக தான் இதையும் பார்க்குற ஒரு அணுகுமுறை இருக்குது. ஆனால் குழந்தைகள் விஷயத்தில், சிறார்கள் விஷயத்தில் அப்படி பார்க்கக்கூடாது. அவங்க குற்றம் செய்தார்கள் என்று ஒரே அணுகுமுறையில் அணுகணும்னா அவங்க எப்போதுமே சமுதாயத்தில் குற்றம் செய்யக்கூடியவர்கள் என்ற ஒரு பார்வை உருவாயிரும். இது சரியான பார்வையாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்க, அவங்க செஞ்சது அவர்களுடைய அறியா பருவத்தில் இல்லை சில விஷயங்கள் முன்ன பின்ன இருந்து செய்திருந்தாலும் கூட அந்த குற்றம் செய்த அந்த குழந்தைகளை சரியான முறையில் இந்த சமூகத்தில் இணைப்பதற்கான முறையில் நம்முடைய செயல்பாடுகள் உருவாக வேண்டியிருக்கு. அப்படி உருவானா மேலும் குற்றங்கள் உருவாவதை தடுக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ இந்த குழந்தை ஒரு தவறு பண்ணிருச்சு, அந்த குழந்தை தப்பு பண்ணிருச்சு, ஜெயிலில் போட்டு அதே மாதிரி சித்திரவதை பண்ணால் அந்த குழந்தை மீண்டும் இந்த சமூகத்தோட எப்படி இணையும்? ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அந்த குழந்தையை மீண்டும் சமூகத்திலோடு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதியாக மாற்றக்கூடிய ஒரு சில முயற்சிகள் நம்ம தரப்பில், அரசு தரப்பில் செஞ்சால் இன்னும் அவருடைய சிந்தனையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ இந்த குற்றங்கள் அதிகரிச்சிருக்குன்னு நம்ம பேசினோம். அதுலேயும் இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலெல்லாம் சரியான முறையில் கையாளலை அப்படின்னும் போது இந்த மாதிரியான குற்றவாளிகள் இப்போ ஏன் அதிகரிச்சிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்குது? பொதுவாக குற்றம் செய்யணும் அப்படிங்கிறது இளம் மனதில் உருவாகிறதில்ல. அதோட சூழல், அவங்களுடைய வட்டம் இதோடு இணைந்ததாக தான் இந்த குற்றம் இருக்கும். அதில் கூடுதல் வயசானவங்களும் இருக்கிறாங்க அந்த வட்டத்தில். அவங்க இவர்களை தவறாக பயன்படுத்தலாம். சில இது மாதிரியான சக்திகளே சில பேர் யாரை பயன்படுத்தினா இது பண்ண முடியும்? ஒரு சின்ன விஷயத்தை அந்த பையனுக்கு தான் வீட்டில் கிடைக்காத ஒரு பொருளையோ இல்லை இந்த சமூகம் அவனுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பையோ தருவதாக சொல்லி அந்த குழந்தைகளை ஏமாற்றக்கூடிய ஒரு முறையும் இருக்குது. அப்போ குற்றம் அப்படின்னா இந்த குற்றத்துக்கான பிறப்பு இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்த நம்ம சரியாக கண்டறிஞ்சு அதை போக்குவதற்கான வழிமுறைகள் செய்வதன் மூலமாக தான் இந்த குற்றத்தை போக்க முடியும். குறிப்பாக கல்வியில் சில முயற்சிகள் நம்ம மேற்கொள்ள முடியும். குழந்தைகளை தரம் பிரிக்காமல் அவர்களோடு பழகும்போது அவர்கள் இன்னும் ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை நம்மளால் செய்ய முடியும். இப்போ கூட சிறைச்சாலையில் நம்ம கேள்விப்படுறோம், நிறையா பேர் சிறையிலிருந்தே நிறைய படிக்கிறாங்க. இப்போ சிறையிலிருந்தே நிறையா பேர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு சிறை கைதிகளுக்கே இருக்கும்போது ஏன் சிறார் குழந்தைகளுக்கு இந்த குற்றத்தை போக்குவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடாது? அப்படி செஞ்சால் இன்னும் இந்த சமூகத்தை ஒரு நல்ல
ஒரு பாதையில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும்னு நினைக்கலாமே. கண்டிப்பாக சார். இப்போது இந்த இளம் சமுதாயத்தினர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லை, சரியான முறையில் படித்த கல்விக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இந்த சுய தொழில் முனைவோராக ஏன் இன்றைக்கி நிறைய பேர் உருவாகிறது இல்லை, வேலை வாய்ப்பை மட்டுமே ஏன் தேடிட்டு இருக்காங்க? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எது முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது சார்? படிப்பு முடிந்த உடனே ஒரு இளைஞனுக்கு தேவை வேலை தான். ஏன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய வேலையில் தான் இந்த சமூகத்தில் அவனுடைய மரியாதை, அவனுடைய சுய மரியாதை என்பது அடங்கியிருக்கு. நான் வேலை இல்லாதவன் அப்படின்னு சொன்னால் எனக்கு சமூகத்தில் என்ன மரியாதை இருக்கும்? மரியாதையே குறைவாக தான் இருக்கும். முகத்துக்கு நேரம் மரியாதை இருந்தாலும் அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ வேலை வாய்ப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. வேலை வாய்ப்பு என்பது சுய வேலை வாய்ப்பு மூலம் தான் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா விதமான வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்படணும். அரசு வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்படணும். அதே மாதிரி அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படணும். தனியார் துறை சார்ந்த தொழில் சார்ந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படணும். விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படணும். அதோடு சுய வேலை என்பது சேவை துறை சார்ந்த வேலை தான். அப்போ இத்தோடு அடிப்படையான தொழில் சார்ந்த வேளாண்மை சார்ந்த வேலைவாய்ப்புகள், அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகள் உருவாகும்போது தான் சுய வேலைவாய்ப்பு, சேவைத்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் பெருகும். அது அடிப்படையான அம்சங்களில் வேலைவாய்ப்புகள் பெருகாமல் சுய வேலைவாய்ப்பு மட்டும் எல்லாரும் தேடிக்கோங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது என்னன்னா, ஒரு தொழிற்சாலை ஒரு ஊரில் உருவாகுதுன்னு வைங்களேன். இப்போ சென்னையை சுற்றி நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. ஒரு தொழிற்சாலை உருவாகும்போது அதை சுற்றியுள்ள பகுதிகளில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். கட்டிடம் கட்டுறதுல, அதே மாதிரி ரோடு போடுறதுல, அதே மாதிரி டிரைவரா, இப்படி பல வேலை வாய்ப்புகள் என்பது இருக்கும். அப்போது ஒரு தொழில் உருவாகும் போது தான் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சுய வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வேளாண்மை, இப்போ வேளாண்மைக்கான புதிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. வேளாண்மைக்கான வாய்ப்புகள் புதுசாக உருவானால் தான் வேளாண்மை கிராமப்புறங்களில் பல தொழில் வாய்ப்புகள் உருவாகும். அப்போ அடிப்படையான துறைகள் தொழில், விவசாயம், அரசுத்துறை, அரசு துறையில் தொழில் சார்ந்தது, வர்த்தகம் சார்ந்தது, விவசாயம் சார்ந்தது, புதிய வாய்ப்புகள் சார்ந்தது எல்லாம் இணையும் போது தான் ஒரு ஒட்டுமொத்தமான வேலைவாய்ப்புடன் கூடிய வளர்ச்சியை உருவாக்க முடியும். இல்லைன்னா எப்படின்னா, எல்லாரும் சுய வேலைவாய்ப்பு மட்டும் பாருங்கள் அப்படின்னா எங்கேருந்து சுய வேலைவாய்ப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ அரசினுடைய தலையீடு 2 அம்சங்களில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்று, அரசை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, உச்ச நீதிமன்றமே அரசு குறித்து என்ன முன்மாதிரியான பணிகளை தரக்கூடியவர், மாடல் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாடல் எம்ப்ளாயர்னா அரசாங்கம் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு. நல்ல வேலைவாய்ப்புனா நம்ம ஏதோ வேலை பார்க்குற நேரத்தில் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டால் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பது. நம்ம ஒன்றும் பெரிய இதை சொல்லலை, சொகுசான வாழ்க்கையை சொல்ல, எனக்கு பாதிப்பு பட்டுருச்சு, இனிமேல் என்னால் உழைக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் அந்த நேரத்தில் அரசாங்கம் எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி பண்ணோம்னா இன்றைக்கி அரசு பணியிடங்கள் காலியாக இருக்குது, அதை நிரப்பலாம். அரசாங்க பள்ளிக்கூடங்களில் பணியிடங்கள் காலியாக இருக்குது, அதை நிரப்பலாம். புதிய தொழிற்சாலைகள் சின்னதாக ஒரு 100 கோடியில் 50 கோடியில் பல இடங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கலாம். சுற்றுச்சூழல் பாதிக்காத முறையில் இயற்கை வளங்களை பயன்படுத்தி தொழிற்சாலைகளை உருவாக்கும் போது தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழில் வளர்ச்சி ஏற்படும் போது இயல்பாகவே சமூகத்தில் சுய வேலைவாய்ப்புகளும் உருவாகும். ஏன்னா சுய வேலைவாய்ப்புங்கும்போது இப்போ எனக்கு ஒரு மாத வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு உறுதி இருக்குன்னு வைங்களேன். நான் என்ன நினப்பேன், என்னுடைய வருமானத்தை நான் இன்னும் பேங்க்கில் போட்டு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது. என்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான,
என்னுடைய அம்மா அப்பாவுக்கு தேவையான, என்னுடைய மனைவிக்கு தேவையான, என்னுடைய அக்கா தங்கச்சிக்கு தேவையான பொருட்களை நான் வாங்குவேன். அதன் மூலமாக சந்தை விரிவடையும். இதைத்தான் சொல்கிறாங்க. அப்போ அடிப்படை தொழில்கள் வளர்ச்சி, சுய சேவை வளர்ச்சி, அரசனுடைய தலையீடெல்லாம் ஒருங்கிணைக்கும் போது ஒரு ஒட்டுமொத்தமான வேலைவாய்ப்புடன் கூடிய வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக சார். இன்னைக்கு இளைஞர்களும் எந்த அளவுக்கு சமுதாய பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க? நிறைய பேர் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வீதியில் இறங்கி உதவி பண்ணுற நிறைய மாணவர்கள் இன்னைக்கு உருவாகி இருக்கிறத பார்க்குறோம். சமூக சேவை அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியம்? அதில் இளைஞரோட பங்களிப்பு இன்னைக்கு எப்படி இருக்கு? உண்மையிலேயே சேவை, பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதில் முன்னணியாக இருக்கிறது இளைஞர்கள் தான். குறிப்பாக நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எந்த இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ மருத்துவமனைக்கு போகிறோன்னு வைங்களேன், மருத்துவமனையில் ரத்த தானம் பண்ணுங்க, ஒரு தேவை இருக்குது அப்படின்னு கேட்டால் உடனே கொடுக்குற ஆளாக யார் இருக்காங்கன்னா நண்பர்கள் தான் இருக்காங்க. தன்னுடைய நண்பன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் இது பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட பகத்சிங்குடைய 100வது பிறந்த நாள் வந்துச்சு. அப்போ கூட சில மாவட்டங்களில் நாங்களே முன்முயற்சி எடுத்து இரத்த தான முகாம்கள் நடத்தினோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன யோசித்தோம்னா 1000 பேரை இரத்த தானம் செய்வது ஒரு வருஷத்தில் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தோம். ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் 6 மாதத்தில் நாங்கள் 22 முகாம்கள் மூலமாக 1120 பேர் இரத்த தானம் பண்ணோம். உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த மரியாதைக்குரிய நீதியரசர் ராமசுப்பிரமணியன் அவர்களே எங்களை நேரடியாக அந்த 1000 பேர் இரத்த தானம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுக்கு அவரே முன்வந்து மதுரைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இப்படி பல துறைகள் இன்னைக்கு கூட தூர்வாடுறது, கிராமப்புறங்களில் நீர்நிலைகளை பாதுகாப்பது, அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் பல இடங்களில் அரசாங்கத்துடைய சுவர்கள் பார்க்குறதுக்கே மிக கன்றாவியாக இருக்குது. அப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணி அதில் பெயிண்ட் பண்ணுறது, இப்படி புதிய புதிய நல்ல சமூகத்தில் பிரதிபலிப்பு. ஒரு ஓவியத்தை, நல்ல ஓவியத்தை பார்க்கும்போது நமக்குள்ளே மனசுக்குள்ளே என்ன உருவாகும்? ஒரு நல்ல ஒரு ஒரு சந்தோஷம் என்பது உருவாகும். அப்படிப்பட்ட பல பணிகளை இளைஞர்கள் மேற்கொள்கிறாங்க. அதுலேயும் இந்த இதுக்கு மாறாக இளைஞர்கள் மீது ஒரு சில தாக்குதல் வருது, அரசாங்கத்துடைய கொள்கை ரீதியான. அப்போ அதை எதிர்த்தும் போராடுறதுக்கும் இளைஞர்கள் இப்போ பெரிய அளவுக்கு முன்னுக்கு வராங்க. சமூக ஊடகத்திலையும் பல நேரடியான விவாதத்திலையும் இளைஞர்கள் நல்ல முறையில் பங்களிப்பை செலுத்துகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இளைஞர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மற்ற நாடுகளில் எந்த அளவுக்கு எழுச்சியோடு இருக்காங்க? உலக நாடுகளில் நான் சொன்ன மாதிரி துடிப்புமிக்க சமூகத்தின் பகுதியினர் தான் இளைஞர்கள். அதுக்கு எந்த விதத்துலேயும் விதிவிலக்கு இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்ட எல்லா லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த நாடுகளில் முன்வைக்கப்பட்ட முழக்கங்கள் ரொம்ப முக்கியமானதாக மாறி இருக்கு. குறிப்பாக இயற்கை வளங்கள் நாட்டுடைமையாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. இந்த போராட்டத்தில் முன்னணி பாத்திரம் வகித்தது யார் அப்படின்னு பார்த்தா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். குறிப்பாக வெனிசூலாவில், அதே மாதிரி ஈக்குவட்டாரில், இப்படி லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒரு நீண்ட இதுக்கு பிறகு, இடைவெளிக்கு பிறகு இப்படியான ஒரு முயற்சிகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அரபு நாடுகளில் கூட நீங்கள் வந்து துனிசியாவில் துவங்கி எகிப்திலிருந்து பல நாடுகளில் எழுச்சி என்பது ஏற்பட்டு மன்னராட்சியே விரட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கு காலையும் வரைக்கும் மன்னராட்சி எகிப்தில் இருந்துச்சு, இல்லை சில நாடுகளில் இருக்குது. அதெல்லாம் விரட்டக்கூடிய அளவுக்கு ரோட்டில் வந்து இளைஞர்கள் போராடுறாங்க. இளைஞர்கள்னு சொன்னால் ஆண்கள் மட்டும் இல்லை, குறிப்பாக நான் இந்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்களும் பெண்களும் மாணவர்களும் படித்து முடித்தவர்களும் ஆணும் பெண்ணுமாக கரம் கோர்த்து அந்த தாரிக் ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய தாரிக் சதுக்கம் எகிப்தில், அந்த இடத்துல பல நாட்கள் அங்கே வந்து தங்குறாங்க. தங்கி ஒரு
வலுவான வீச்சான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய அளவில் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏதோ இது லத்தீன் அமெரிக்காவில் இல்லை அரபுல மட்டும் இல்லை, அமெரிக்காவில் கூட சமீபத்தில் கடந்த சில ஆண்டுகளில் அந்த வால் ஸ்ட்ரீட் முற்றுகை போராட்டம், அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 99% மக்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும். ஆனால் என்ன நடக்குது அமெரிக்காவில்? அங்கே இருக்கக்கூடிய 1% மக்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு, பெரிய பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களுக்கு தான் கிடைக்குது. எனவே என்ன சொல்கிறாங்க, 99% மக்கள் நாங்கள், எங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கள்னு சொல்லி அமெரிக்காவுடைய முழக்கம் நாங்கள் 99%, we are 99 அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு வால் ஸ்ட்ரீட், உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய மிக முக்கியமான அந்த வால் ஸ்ட்ரீட்லேயே அந்த போராட்டத்தை இளைஞர்கள் தான் முன் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த உலக வரலாற்றில் ஐரோப்பாவும் விதிவிலக்கு இல்லை. ஐரோப்பாவிலையும் இன்னைக்கு சிக்கன நடவடிக்கை என்று சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, கல்விக்கான மானியத்தை குறைக்கிறாங்க, பல்கலைக்கழகங்கள தேர்வு கட்டணத்தை உயர்த்துறாங்க. இதை பார்த்துக்கிட்டு மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடி அதை பின்வாங்க செய்கிறாங்க. அந்த அளவுக்கு உலகம் முழுவதுமே இன்னைக்கு துடிப்போடு இளம் தலைமுறை இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணங்கள்லாம் சொல்லலாம். கண்டிப்பாக சார். இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தின் மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இளைஞர்களோட மனப்போக்கு எப்படி இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க, குற்றங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, அவங்களோட செயல்பாடுகள் இன்னைக்கு சமூகத்துக்கு எவ்வளோ தூரம் தேவையாக இருக்குது, அதை எந்த அளவுக்கு அவங்க முழுமையாக செஞ்சுட்டு இருக்காங்க, இப்படி நிறைய விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. இன்றைக்கும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நமக்காக பல பயனுள்ள தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைய கல்விக்கூடங்களில் எத்தனையோ விதமான நவீன கல்வி முறைகள் வந்திருக்கின்றன. குழந்தைகளுக்கான கல்விக்கூடங்களில் மாண்டிச்சோரி கல்விக்கூடங்களை நாம் இப்போதும் முதன்மையானவையாக எடுத்து காட்டுகிறோம். ஆனால் கல்வியாளர் இரா நடராசன், ஆயிஷா நடராசன் என்று அறியப்பட்ட அந்த கல்வியாளர் தன்னுடைய உலக கல்வியாளர்கள் என்னும் ஒரு சிறு நூலில் மாண்டிச்சோரி அம்மையார் பற்றி எழுதுகிற போது ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற மாண்டிச்சோரி பள்ளிகளுக்கும் உண்மையிலேயே அந்த பள்ளிக்கூடத்தை 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே தொடங்கிய மரியா மாண்டிச்சோரி அம்மையாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதுதான் அவர் தருகிற செய்தி. இன்னமும் சொன்னால் அவருடைய நோக்கத்திற்கு எதிர்வினையாகவே அல்லது வேறு விதமாகவே இன்றைக்கு பள்ளிகள் நடக்கின்றன என்றும் அவர் கூறுகிறார். அவர் தொடங்கிய நோக்கம் அடிப்படையிலே 2 தான். ஒன்று, கல்வியை ஜனநாயகப்படுத்துவது, அதுதான் அதனுடைய உயிர்நாடி கொள்கை. 2வது, அச்சுறுத்தலாக கல்வியை கொடுக்காமல் அவாவி ஏற்கிற வகையிலே கல்வியை தருவது என்கிற 2ம் தான் அவருடைய அடிப்படை நோக்கம். ஆனால் இன்று நடைபெறுகிற மாண்டிச்சோரி பள்ளிகளிலே 2ம் இல்லை என்று அவர் கூறுகிறார். இன்னொரு முதன்மையான வேறுபாட்டையும் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நடைபெறுகிற மாண்டிச்சோரி பள்ளிகள் அனைத்தும் மிக மிக பெரும்பான்மையாக ஆங்கில பள்ளிகளாகத்தான் இருக்கின்றன. ஆனால் மாண்டிச்சோரி அம்மையாருக்கு இறுதி வரையில் ஆங்கிலமே தெரியாது என்பது ஒரு புதிய செய்தி. அவர் இத்தாலியிலே பிறந்தவர், அவருடைய தாய்மொழி தான் அவருக்கு தெரியும், தாய்மொழி வழி கல்வியைத்தான் அவர் வலியுறுத்தினார். ஆனால் நம் நாட்டில் அவர் பெயரால் ஆங்கில கல்விக்கூடங்கள் தான் நடைபெறுகின்றன. இப்படி ஒரு முரண்பாட்டை நடராஜன் அவர்கள் தன்னுடைய நூலிலே சுட்டி காட்டியிருக்கிறார். மாண்டிச்சோரி அம்மையாரை பற்றி மிகச்சில பக்கங்கள் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிற அந்த கட்டுரையிலிருந்து மிக பல செய்திகளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அவரை நாம் எப்படி குறிக்கலாம் வரலாற்றில் என்றால் அதற்கு அவரே விடை சொல்லியிருக்கிறார். மாண்டிச்சோரி அவர்கள் இறந்து போவதற்கு முன்னால் ஆற்றிய ஒரு உரையில் மிக தெளிவாக ஒன்றை குறிப்பிடுகிறார். என்னை இந்த உலகமும் வரலாறும் பதிவு செய்ய வேண்டும் என்று கருதினால் குழந்தைகளின் கல்விக்காக போராடிய ஒரு போராடி என்று பதிவு செய்து கொள்ளட்டும் என குறிப்பிடுகிறார். அப்படி அவருடைய போராட்டம் என்பது மிக வியப்பானதும் உலகம் திரும்பி பார்க்க வைத்ததுமான போராட்டம் என்று கூற வேண்டும்.
பள்ளிக்கூடங்கள் அறிவை கற்பிப்பதற்காக, அறிவூட்டுவதற்காக உருவாக்கப்பட்டன என்று அவ்வளவு எளிதில் நாம் சொல்லிவிட முடியாது. தொழிற்புரட்சிக்கு பிறகு அதனுடைய மறுபக்க விளைவாகத்தான் கல்விக்கூடங்கள் தொடங்கின என்று உலக வரலாறு சொல்லுகிறது. தொழிற்புரட்சி வந்ததற்கு பிறகு அதில் பல நன்மைகளும் இருந்தன, தீமைகளும் இருந்தன. கூலி விவசாயிகளாக இருந்தவர்கள் சட்டென்று தொழிலாளர்களாக மாற்றப்பட்டார்கள். அப்போது தொழிலாளியாக தொழிற்சாலைக்கு போக விருப்பமில்லாமல் தங்களினுடைய இருப்பிடங்களிலேயே தங்கியிருந்தவர்களை காவல்துறையினர் கட்டாயப்படுத்தி தொழிற்கூடங்களில் கொண்டு போய் சேர்த்துவிட்ட நிகழ்வுகள் உண்டு. அதனை காட்டிலும் கொடுமையானது எது என்றால், விக்டோரியா மகாராணியும் ஸ்பெயின் தேசத்தினுடைய அரசியாக இருந்த இசபெல்லாவும் ஒரு பெரிய ஆணையை வெளியிட்டார்கள். அது வரலாற்றில் சகித்து கொள்ள முடியாத கொடுமை. யார் ஒருவராக இருந்தாலும் வேறு வேலை இல்லாமல் தொழிற்சாலைக்கும் வர மறுத்து வீட்டிலேயே இருந்தால் அவரை சுட்டு கொண்டு விடலாம் என்பதுதான் அந்த ஆணை. அந்த ஆணைக்கு பயந்து எல்லோரும் தொழிற்கூடங்களுக்கு போனார்கள். பிற்காலத்தில் போராடி பெற்ற 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு என்பதெல்லாம் அப்போது இல்லை என்பதனாலே 12 மணி நேரம், 14 மணி நேரம் வேலை வாங்கப்பட்டார்கள். எனவே காலையில் கண் விழித்ததும் தொழிற்சாலைக்கு போவதும், இரவு வீட்டிற்கு வருவதுமாக இருந்த ஆண் பெண் தொழிலாளர்கள் எல்லோருக்கும் தங்கள் குழந்தைகளை என்ன செய்வதென்று புரியவில்லை. அப்போதுதான் இந்த நவீன பள்ளிக்கூடங்கள் உருவாயின. இந்த நவீன பள்ளிக்கூடங்களுக்கு 2 நோக்கங்கள் இருந்தன. பெற்றோர்களை தொழிற்சாலைகளுக்கு உள்ளே இழுத்து விட்டதற்கு பிறகு அந்த பிள்ளைகளை பார்த்து கொள்வதும், இந்த பிள்ளைகளை அந்த வேலைகளுக்கு பழக்குவதுமாக 2 நோக்கங்களிலே தான் நவீன பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. அந்த பள்ளிக்கூடங்களிலே பிள்ளைகள் அடிமைகளைப் போல நடத்தப்பட்டார்கள். அப்படி அடிமைகளைப் போல நடத்தப்படுவதை நியாயப்படுத்தியும் ஒரு நூல் வந்திருக்கிறது. த வைல்டு பீயிங்ஸ் என்கிற அந்த புத்தகத்தை சௌதே என்கிற ஒருவர் எழுதியிருக்கிறார். 1920 அந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. எனவே அந்த காலகட்டத்தில் அப்படி பிள்ளைகள் அடிக்கப்படுவதும் உதைக்கப்படுவதும் இயற்கை தான், படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார்களா இல்லையா என்கிற போக்கு இருந்திருக்கிறது. வளர்ந்த காலங்களுக்கு பிறகும் கூட அந்த போக்கு இருந்தது. பெற்றவர்கள் ஆசிரியர் இடத்துல கொண்டு போய் பிள்ளைகளை விடுகிற போது கண்ணை மட்டும் விட்டுட்டு எங்கே வேணாலும் அடிங்க சார் என்று சும்மா இருக்கிறவரை இவர்களே அடிக்க சொல்லுகிற அப்படி ஒரு பழக்கம் நம்முடைய 50 ஆண்டுகளுக்கு முந்தைய கால தலைமுறை வரைக்கும் இருந்தது என்பதுதான் உண்மை. இதிலேயே மிக கொடுமையாக அந்த கல்வி முறை எங்கே இருந்ததென்றால் இத்தாலியிலே தான். சேட்டை செய்கிற முரட்டுத்தனமான பிள்ளைகளை சங்கிலியால் கட்டி வைத்திருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்திலே என்பதை நம்மால் படிக்க முடிகிறது. இந்த காலகட்டத்திலே தான் இந்த கொடுமைகளை கண்டு பொறாதவராக நம்முடைய மாண்டிசோரி அம்மையார் அவர்கள் அப்படிப்பட்ட மாதிரி பள்ளிகளை தொடக்கினார். அடிப்படையில் அவர் கல்வியாளர் இல்லை, அவர் மருத்துவர். அவருடைய தாயார் ஒரு ஆசிரியை. தந்தையார் அலெக்சாண்டரா தான் தன் பெண்ணை படிக்க வைத்தே தீர்வேன் என்று பிடிவாதமாக அவரை படிக்க வைத்து மருத்துவராக்கினார். அவர் மருத்துவத்திலே மனநல மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார். 1899 ஆண்டு மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளை அவர் படிக்க வைத்தார். அதுதான் அவர் வாழ்வினுடைய தொடக்க பணி. அரசாங்கமே எதிர்பார்க்கவில்லை. இத்தாலியிலே நல்ல மூளைத்திறன் உள்ள பிள்ளைகளோடு போட்டி போட்டு மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் 60 பேர் தேர்வில் வெற்றி பெற்றார்கள். அதை பார்த்து அந்த நாட்டின் அமைச்சகமே இவருக்கு குழந்தை பள்ளிகளுக்கான ஊக்கத்தை தந்தது. அந்த அடிப்படையிலே 1907 ஆண்டு இத்தாலியிலே முதலாக ஒரு மாண்டிசோரி பள்ளியை இந்த அம்மையார் தொடக்கினார். அந்த பள்ளி எப்படி இருந்தது என்றால், உள்ளே குட்டி முயல்கள், அணில்கள், செடி கொடிகள், பழங்கள், விளையாட்டு திடல்கள், படிப்பது என்பதையே விளையாட்டின் மூலமும் இயற்கையின் மூலமும் சொல்லிக் கொடுத்த மேதை என்று மாண்டிசோரி அவர்களை சொல்ல வேண்டும். படிப்பு என்பது விரும்பி ஏற்கத்தக்கது. படிப்பிலே ஆர்வத்தை மட்டும் ஊட்டிவிட நம்மால் முடியுமானால் நம்மை தாண்டி பிள்ளைகள் படிப்பார்கள் என்கிற உண்மையை அவர் உலகுக்கு உணர்த்தினார். அதற்கு பிறகு அமெரிக்காவிலே இன்னொரு பள்ளி தொடங்கப்பட்டது. இப்படி அவருடைய அந்த பள்ளி சிந்தனையை ஏற்றுக்கொண்டு உலக நாடுகள் முழுவதும் பல்வேறு தளங்களில் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினார்கள். 1939 ஆண்டு அவர் இந்தியாவுக்கும் வந்தார்.
வந்து உடனே திரும்புவதாக திட்டம். ஆனால் 2வது உலகப் போர் தொடங்கிவிட்ட காரணத்தால் அவரால் உடன் செல்ல முடியவில்லை. இந்தியாவிலேயே சில ஆண்டுகள் இருந்தார். இங்கேயும் அந்த மாண்டிச்சோரி பள்ளிகளை தொடக்கினார். அவரே ஒரு இடத்தில் குறிக்கிறார், இந்தியா என்னுடைய 2வது வீடு என்று அவர் எழுதுகிறார். அப்படி இந்தியாவிலே ஒன்றி போயிருந்தார். அப்போது தொடங்கப்பட்ட அந்த பள்ளிகளின் தொடர்ச்சியாகத்தான், ஆனால் அவற்றிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டு விட்ட பள்ளிகளாகத்தான் இன்றைக்கு இருக்கிற மாண்டிச்சோரி பள்ளிகளை பார்க்கிறோம். அவருக்கு எந்த விதமான விருதும் வழங்கப்படவில்லை. 2-3 முறை நோபல் பரிசுக்கு அவருடைய பெயர் முன்மொழியப்பட்டது. ஆனாலும் நோபல் பரிசு வழங்கப்படவில்லை. 1952 ஆண்டு அவர் இறந்து போகிற போது எந்த விருதுகளும் இல்லாமல் தான் இறந்தார் என்றாலும் உலகம் முழுவதும் இருக்கிற பள்ளி பிள்ளைகளின் பேர் இறைச்சலோடு தான் அவர் இறந்தார் என்று நடராஜன் அந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார். நாம் மாண்டிச்சோரி அம்மையாரையும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பள்ளிகள் பெயரளவில் தான் அப்படி இருக்கின்றனவே தவிர அவர் சொன்ன கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற தன்மையில் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். தற்போது இருக்கும் காலகட்டத்தில் அறிவியலின் முன்னேற்றத்தை பற்றியும் புதிதாக வந்துள்ள தொழில்நுட்பங்களை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைய பகுதியில் நம்ம வளர்ந்து வருகின்ற ஒரு தொழில்நுட்பமான 3D பிரிண்டிங் பற்றி சுருக்கமாக பார்ப்போம். 3 டைமென்ஷனல் பிரிண்டிங், முப்பரிமாண பிரிண்டிங். நம்ம கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுத்தோம்னா முதல்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தது, அப்புறம் கலர் பிரிண்ட் வந்தது. ஆனால் இப்போ ஒரு பொருட்களையே கம்ப்யூட்டரை பயன்படுத்தி பிரிண்ட் பண்ண முடியுங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம். 3D பிரிண்டிங் அப்படின்னா சுருக்கமாக சொல்லப்போனால், நம்மகிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளையும் முதல்ல ஒரு டிஜிட்டல் காப்பியாக ஃபைலாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஒரு 3D டிஜிட்டல் காப்பியாக பண்ணணும். அப்புறம் ஒரு 3D மாடல் அப்படிங்கிற முறைப்படி அந்த டிஜிட்டல் ஃபைலை சிறு சிறு பிரிவுகளாக ஸ்லாஷிங், அதாவது லேயராக நம்ம பிரிண்ட் பண்ணுற அந்த மெத்தடுக்கு 3D மாடல்னு பேர். ஆக ஒரு 3D ஒரு டிஜிட்டல் ஃபைலை 3D மாடலாக ஸ்லைஸாக ஹரிசாண்டலாக நம்ம அதை பிரிக்கக்கூடிய தன்மையை பெற்றுட்டோம்னா, அதன் பின்னால் அந்த பொருளை கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு USB டிரைவ் மூலம் இந்த ஃபைலை மாற்றினோம்னா, அல்லது ஒரு வைஃபை மூலமோ இந்த ஃபைலை நம்ம கம்ப்யூட்டருக்கு மாற்றினோம்னா, இந்த பிரிண்டருக்கு மாற்றினோம்னா, அந்த பிரிண்டர் என்ன செய்யும், ஏற்கனவே இந்த இருக்கிற இந்த 3D டிஜிட்டல் ஃபைல், அது 3D மாடல் படி ஸ்லைஸாக பிரிக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கு இல்லையா, அதை வந்து அது பிரிண்ட் பண்ணிடும். ஆச்சரியமாக இருக்கும். ஆக நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணது போக பொருளையே உருவாக்கக்கூடியது. இது வந்து ஒரு மாதிரியான பொருளை பண்ணது. இதில் என்ன அட்வான்டேஜ், நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளையும் நம்மளால் செய்ய முடியும், ஒரு மாடலாக பண்ணலாம். அந்த மாடல் பொருள் பண்ணுறதுனால அந்த பொருளை உற்பத்தி செஞ்சுட்டு பெரிய அளவில் உற்பத்தி செய்யறதுக்கு முன்னால் ஒரே ஒரு மாடல் பொருளை பண்ணிவிட்டு அதனுடைய வடிவமைப்பில் ஏதாவது குறை இருந்தால், செயல்பாட்டில் குறை இருந்தால் உடனே திருத்திக்க முடியும். ஆனால் ஒரு பெரிய ஃபிசிக்கலாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சாதாரணமாக பண்ணுறதா இருந்தால் எல்லாம் மேனுஃபேக்சர் ஆனதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி பின்னால் அதை நம்ம விட்ரா பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதனால் இது ஒரு மாடல் பொருளாக பண்ணுறப்ப அங்கே அந்த லெவல்லையே அதில் வரக்கூடிய செயல்பாட்டு குறைகளையோ வடிவமைப்பு குறைகளையோ நம்மளால் மாற்றிக்க முடியும். அது நமக்கு ஒரு நன்மை. அப்புறம் மிக விரைவில் பண்ண முடியும். அதுக்கு வேண்டிய மூலப்பொருள்னு பார்த்திங்கன்னா, அது மெட்டலாக இருக்கலாம், இல்லது பிளாஸ்டிக்காக இருக்கலாம். எந்த பொருளை பண்ணமோ அந்த பொருளை பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து பிரிண்டர் மட்டும் ஒரே பிரிண்டரை வச்சு எல்லா வகையான பொருட்களையும் பிரிண்ட் பண்ண முடியாது. எல்லா வகையான பொருட்களையும் 3 டைமென்ஷனில் கொண்டு வர முடியாது. மரச்சாமானம் இருந்தால் அதுக்கு தனி பிரிண்ட்டு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்தால் அதுக்கு தனி பிரிண்ட்டு, உடல் உறுப்புகளை செய்கிறதா இருந்தால் அதுக்கு தனி பிரிண்ட்டு, அப்படின்னு இந்த தனித்தனி பிரிண்டராக நம்ம வச்சுருக்கணும். ஆக ஆரம்பத்தில் இதுக்கு கொஞ்சம் முதலீடு அதிகமாக இருந்தாலும் கூட
இது வந்து விரைவாக செய்யக்கூடியது. அப்புறம் அதிகமான தொழிலாளர்கள் தேவையில்லாத ஒரு நிலை. இதெல்லாம் பார்க்குறப்ப இதனுடைய நமக்கு விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் காலப்போக்கில் இது வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வகையான பொருட்களுக்கும் ஒரு பிரிண்டரை பண்ணியாகணும். இப்போ இருக்க நிலைமையில் ஒரு 100 வகையான மூலப்பொருட்கள் தான், அதாவது மெட்டல், பிளாஸ்டிக்ஸு, பிளாஸ்டா பாரிஸு, அது போன்ற வகையான பொருட்கள் தான் இருக்குது. பெரிய பெரிய பொருட்களை செய்கிறது இன்னும் அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளரலை, ஆனால் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. சமீபத்தில் துபாயில் இந்த 3D பிரிண்டிங் மூலம் ஒரு கட்டிடமே, ஒரு பெரிய பில்டிங்கே தயாரிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான பில்டிங் வரணுங்கிறத ஒரு படம் வரைஞ்சி அந்த படத்தை ஒரு டிஜிட்டல் ஃபைலாக மாற்றி அந்த டிஜிட்டல் ஃபைலை 3D மாடலில் செதுக்கி அதை வந்து ஒரு பிரிண்டரில் கொடுத்து ஒரு பில்டிங்காகவே இன்றைக்கி வந்து துபாயில் ஒரு பில்டிங் வந்து 3D பிரிண்டிங் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயந்தான். இதுபோல் வரக்கூடிய காலங்களில் இந்த 3D பிரிண்டிங் மூலம் நம்ம நிறைய முப்பரிமாண வகையில் பொருட்களை பிரிண்ட் பண்ண முடியும். இதில் முக்கியமாக இந்த இது வந்து டிரான்ஸ்போர்ட் துறைக்கும் ஹெல்த் துறைக்கும் ரொம்ப பயன்படும். அதாவது இன்றைக்கி உடல் உறுப்பு தானங்கள் அதிகமாக பேசப்பட்டாலும் அதுலேயும் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமான ஒரு அறிவோடு மக்கள் முன்வந்து தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ண தயாராக இருக்கிற நிலையிலும் கூட நிறையா பேர் அந்த உடல் உறுப்புகளுக்காக காத்திருக்காங்க. ஏன்னா தேவையான உடல் உறுப்புகள், அந்த பொருத்தமான உடல் உறுப்புகள் கிடைக்க மாட்டேங்குதுங்கனால இந்த 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் நல்ல முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உடல் உறுப்புகளை பிரிண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த 3D பிரிண்டின் மூலம் நம்ம உடல் உறுப்புகளை அது வந்து எந்த வகையான காலாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், இதயமாகட்டும் அல்லது நுரையீரலாகட்டும், எந்த ஒரு உறுப்பையும் துல்லியமாகவும் ரொம்ப எளிதாகவும் பிரிண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கு. அதனால் இந்த 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் வளர்ந்து வருகின்ற இந்த தொழில்நுட்பத்தில் சில பிரச்சனைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வகையான மூலப்பொருட்களும் இன்னும் உள்ளே வரலை. பெரிய பெரிய பொருட்களை பண்ணுறது இன்னும் அந்தளவுக்கு முயற்சி அடையலை அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த தொழில்நுட்பம் வருங்காலத்தில் ஒரு முக்கியமாக பேசப்படும். அதில் ஒரு அனுகூலமற்ற தன்மை அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் வேணாலும் எந்த பொருளை வேணாலும் 3D, அதாவது அந்த 3D மாடல் கிடச்சி ஒரு 3D பிரிண்டர் இருந்தால் பொருளை கொண்டு வர முடியும். உதாரணமாக சில தடை செய்யப்பட்ட பொருட்கள், ஒரு கன் வச்சுங்களேன், துப்பாக்கி. இந்த துப்பாக்கியை வந்து சில லைசன்ஸ் முறைப்படி தான் பண்ண முடியும், எல்லாராலையும் செய்யக்கூட முடியாது. ஆனால் இந்த தொழில்நுட்பத்தில் வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஈஸியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு தொழில்நுட்பத்திலையும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதுபோல் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 3D தொழில்நுட்பம் வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பம், எல்லோரும் அதை ஒரு கண்ணோடு பார்த்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்பம். இதனுடைய முதிர்ச்சி காலத்தில் அது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்ற வழிமுறைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக உலக ஐக்கிய நாடுகள் பல தினங்களை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களுக்கு சொல்வதற்காக பல நாட்டு தலைவர்களை அழைத்து வருடத்தில் கிட்டத்தட்ட 10லிருந்து 15 நாட்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு பல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதுபோன்றுதான் இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை, ஏனென்றால் அந்த தினத்தை குறிப்பிடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லாமல்
செப்டம்பர் மாதத்தின் இறுதி ஞாயிறில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அது என்ன தினம் என்று பார்க்கிற பொழுது வேர்ல்ட் ரிவர் டே என்று சொல்கிறார்கள். அதாவது உலக நதிகள் தினம். அது இந்த தருணத்தில் இந்த தினம் நமக்கு முக்கியம் வாய்ந்ததாகவே இருக்கிறது. ஏனென்றால் நதிநீர் பிரச்சனைகளை நாம் பலவாறு பேசிக்கொண்டிருந்தால் கூட சில உண்மை நிலவரங்கள் இந்த தினத்தை கொண்டாடுகிற பொழுது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது. அதனால்தான் உலக நதிகள் தினத்தை இந்த செப்டம்பர் மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட வேண்டும் என்று உலக ஐக்கிய நாடுகள் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதுவும் இந்த தினம் 2005 ஆண்டு முதல் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிலும் சிறப்பாக கிட்டத்தட்ட 60 நாடுகள் இந்த தினத்தை, நம் நாடு உட்பட இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நியதியை இந்த உலக ஐக்கிய நாடுகள் நமக்கு தந்திருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நதிகள் சந்தித்து கொண்டிருக்கிற சவால்களை நினைத்து பார்க்கிற பொழுது இந்த நதிகளை நாம் காப்பாற்ற வேண்டுமே என்ற கவலை தான் நமக்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் நீரின்றி அமையாது உலகு என்று நம்முடைய வள்ளுவர் கூற்றுக்கு இணங்க அந்த நீரின்றி இந்த உலகம் அமையாது என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கக்கூடியதே நீர்தான். எங்கெங்கு நீர்நிலைகள் இருக்கிறதோ, எங்கெங்கு நதிகள் ஓடுகிறதோ அவையெல்லாம் செழிப்பாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த தினத்தில் நாம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதுவும் சிறப்பாக இந்தியாவில் உள்ள நதிகள். கிட்டத்தட்ட இந்தியாவில் 14 மிக நீளமான பெரிய நதிகள் இருக்கிறது. அதுபோன்ற 55 சிறிய இன்னும் குறு நதிகள் நமக்கு இருக்கிறது. பொதுவாக ஒரு நாட்டில் 15 பெரிய ஆறுகளும் 55 சிறிய ஆறுகளும் ஓடுகிறது என்பதை வைத்தே நம்முடைய நாட்டை எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்றால் லேண்ட் ஆஃப் ரிவர் என்று சொல்லுகிறார்கள். லேண்ட் ஆஃப் ரிவர் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால் நம்முடைய நாடு இத்தகைய நதிகளை உள்ளடக்கி இருப்பதனால் நம்முடைய நாடே நதிகளின் நிலமாக கருதப்படுகிறது. ஆனால் ஒருபுறம் இப்படி கருதப்பட்டால் கூட அதனால் நாம் நன்மை பெற்று கொண்டிருக்கிறோமா? பல நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்து வருகிற சில விஷயங்கள் இன்றைக்கு பெரிய சவாலாகவே, நதிகளுக்கு பெரிய சவாலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு நதிகளை உள்ளடக்கிய நம்முடைய நாடு ஒரு பெரிய செழிப்பு உள்ள ஒரு நிலமாக, செழிப்புள்ள ஒரு பூமியாக இருக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் ஆனால் இன்று கூட தண்ணீர் பற்றாக்குறை என்ற பிரச்சனை இன்றைக்கி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் இந்த தினத்தை கொண்டாடுகிற இந்த நிலையில் நாம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். பொதுவாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எடுத்துக்கொண்டால் கங்கை இருக்கிறது, யமுனா இருக்கிறது, இதுபோன்று காளி என்ற ஆறு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 முக்கியமான நதிகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய நதிகளை உள்ளடக்கிய மாநிலமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு கூட அந்த நதிகளினுடைய தன்மை நிலவரத்தை யோசித்து பார்க்கிற பொழுது சரியில்லை என்று தான் சொல்ல முடியும். அதுபோன்று மற்ற மாநிலங்கள் இருக்கிற ஒரு சில நதிகள் இன்று கூட விவசாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது.
நம்முடைய மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் கூட பெரியார் என்ற பெரிய நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது நம்முடைய விவசாயத்திற்கும் நம்முடைய மக்களுக்கும் தண்ணீரை வழங்கக்கூடிய ஒரு அட்சய பாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று நான் முன்னாடி குறிப்பிட்டது போல இந்த 15 பெரிய ஆறுகளும் 55 கிளை அல்லது குறுகிய நதிகள் நம்முடைய நாட்டிற்கு ஒரு பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தால் கூட, ஆனால் இன்றைக்கி மாறி வருகிற சூழல்கள் என்னவென்று பார்த்தால், நம்முடைய நதிகள் அனைத்துமே கிட்டத்தட்ட இன்றைக்கு நம்முடைய குடிநீராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய விவசாயத்திற்கு பயன்படுற வகையில் தண்ணீரை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் கூட, ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் தரம் உள்ளதாக இருக்கிறது என்றால் இல்லை என்பதுதான் பதில். ஏனென்றால் இன்றைக்கு நாம் சுற்றுச்சூழல் செய்கிற பாதிப்புகள் அனைத்துமே, பாதக செயல்கள் அனைத்துமே தண்ணீரைத்தான் பாதிக்கிறது என்ற விஞ்ஞானபூர்வமான உண்மை நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சவால்கள், நதிகளுக்கு இருக்கிற சவால்கள் என்று எதை என்று பார்க்க வேண்டுமென்றால், முதலாக தொழிற்சாலையிலிருந்து வெளியேறுகிற கழிவுகளை இந்த நதிகளில் இணைத்து விட்டதனுடைய காரணமாக இன்றைக்கு அனைத்து நதிகளுமே இந்த தொழிற்சாலையின் கழிவுகளால் பெரிய பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதோடு மட்டுமல்ல, பல உயிரினங்களை அழித்திருக்கிறது, நம்முடைய விவசாயத்தை பெரிதாக பாதித்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நம்மை சுற்றி இருக்கிற இடங்களில் வாழ்கிற மக்களை அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் வாட்டர் இஸ் லைஃப் என்று சொல்வார்கள், தண்ணீரே வாழ்க்கை என்று. நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இன்றைக்கு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது, இன்றைக்கு தொழிற்சாலையிலிருந்து வருகிற அந்த தண்ணீரினால் ஏற்பட்டிருக்கிற சூழல் இப்பொழுது நமக்கு புரிகிறது. அதே மாதிரி நம்முடைய விவசாயத்தினால் இருந்து நான் பயன்படுத்துகிற பல மருந்துகள் இறுதியாக நம்முடைய நீர்நிலைகளுக்கு, நதிகளுக்கு செல்வதனால் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம வீடுகளிலிருந்து வெளியேறுகிற கழிவுகள் கூட நதிகளில்தான் கலக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது, இரத்த நாளங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய நதிகள் இன்றைக்கு பல சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம், நம்முடைய நதிகள் நம்முடைய இரத்த நாளங்கள் என்று சொல்கிற பொழுது, இரத்த நாளங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை என்ற உயிர் நாடியாக நம்முடைய நதிகள் இருக்கும். ஆனால் நாம் செய்திருக்கிற இத்தகைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருப்பதோடு இல்லாமல், இன்றைக்கு தண்ணீருக்காக நாம் சண்டை போடுகிற சூழல் உருவாக்கி இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது, ஆனால் சற்று முடிவெடுத்தால் மழை வானத்திலிருந்து மழையாக பொழிகிற அந்த நீரை சேகரித்து வைத்து சுத்தமாக வைத்து பழகிக்கொள்ளுகிற அந்த சூழலை அந்தந்த மாநிலங்கள் செய்ய வேண்டும் என்பது இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், தனிநபராக ஒரு வீடு வைத்திருப்பவர்களாக இருக்கலாம், அல்லது வயல் வைத்திருப்பவர்களாக இருக்கலாம், நிலம் வைத்திருப்பவர்களாக இருக்கலாம், அவர்கள் கூட நம்முடைய வீட்டிற்கு எது எது தேவை என்பதை நாம் தெரிந்து வைக்கிறோமோ அது மாதிரி நீர்நிலைகளை உருவாக்கி நமக்கு வேண்கிற தண்ணீரை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் நிச்சயமாக வந்தே ஆக வேண்டும். அவ்வாறு ஆக்கும் பொழுதுதான் நிச்சயமாக இரத்த நாளங்களாக இருக்கிற நதிகளும் சுத்தமாக இருக்கும், அதோடு நமக்கு வேண்ட அந்த தண்ணீரும் நமக்கு எப்பொழுதும் கிடைப்பதாக இருக்கும். ஆனால் இந்த நாளில் நாம் அனைவருமே ஒரு உறுதியான முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டுவது என்னவென்றால், நீர்நிலைகளையும் நதிகளையும் தண்ணீரையும் எப்பொழுதுமே ஒரு சுத்தமாக நம்முடைய இரத்தத்தை போன்று பாதுகாக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருகிற பொழுது நம்முடைய நாடு செழிப்புடன் இருக்கும்.